அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை டாக்டர்ஸ் விகடன் பிரசுரம் வெளியிட்ட வாவ் 2000 அந்த நூல்ல இருந்து இந்த கட்டுரையை வாசிக்கிறேன். அந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் இத்தனை ஆண்டுகளில் பெரும்பாலும் இறந்தது எதனால? துப்பாக்கியாலையா, போராலையா, பீரங்கியாலையா, புயலாலா, பூகம்பத்தாலா, இந்த மாதிரி பிரச்சனைகளாலா அப்படின்னு கேட்டால் இல்லை. பெரும்பாலான மக்கள் இறந்ததுக்கு காரணம் நோய்வாய்ப்பட்டு தான் நிறைய மக்கள் இறந்தாங்க அப்படின்னு கட்டுரை தொடங்குது. இப்போது இந்த மரணம் ஆண் பெண் குழந்தை எந்த வித்தியாசமும் இல்லாமல் இந்த உலகம் பூரா நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. நிறைய பேர் நோயினால் இறந்து போயிட்டே இருந்திருக்கிறாங்க. முக்கியமாக பெரிய பெரிய தொற்றுகள் வந்தது. பெரியம்மை, அப்புறம் போலியோ, அப்புறம் நிறைய மலேரியா காய்ச்சல், பிளேக், அதெல்லாம் வந்துச்சு. இப்போ கூட நம்ம கொரோனான்றதை நம்ம தலைமுறை நேரடியாக பார்த்தோம். மிகப்பெரிய உலகம் பூரா நடந்த பேரழிவு கொரோனா. அப்போ இந்த மருத்துவம் அப்படின்ற துறை எப்போ தொடங்கியது, எப்போ இருந்து வந்தது அப்படின்னு பார்ப்போம். நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் பழைய காலம் தொட்டு நிறைய மருத்துவ முறைகள் நமக்கு இருக்கின்றன. உணவே மருந்துங்கிறோம். மூலிகை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு நிறைய மருத்துவ முறைகள் இருக்கின்றன. அப்போ இந்த மருத்துவம் தொடங்கிய காலம் எப்படி இருந்தது, அதை எப்படி மனிதர்கள் பார்த்தாங்க? ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்பட்டால் அவனுக்கு உடல்நிலை சரியில்லைனாலே முதல்ல மனிதன் கருதியது என்னன்னா, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் கருதி இருக்கிறான். பேய் பிடித்திருக்கிறதாகவும், அவன் மண்டைக்குள்ள ஆவி பூந்துருச்சு அதனால தான் அவனுக்கு முடியல அப்படின்னும் கருதியிருக்கிறாங்க. தென் அமெரிக்கா கற்காலத்தை கடந்து கொண்டிருந்த காலம், அதாவது 12,000 வருடங்களுக்கு முன்பு, உடம்பு சரியில்லை என்று யார் படுத்தாலும் அவர்களை பேய் பிடித்திருப்பதாக அந்த சமூகம் கருதியது. அவங்க என்ன வைத்தியம் அதுக்கு யோசிச்சிருக்காங்கன்னா, அந்த மண்டையில் ஓட்டை போட்டால் பேய் அந்த ஓட்டை வழியாக வெளியேறும்னு நினச்சி, யாராவது தலைவலின்னு படுத்தா அவங்க தலையில் கூரிய ஆயுதத்தால் ஓட்டையை போட்டிருக்காங்க. அந்த இரத்த வெள்ளத்தில் செத்து தான் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி வைத்தியத்துக்கு உண்டான ஆட்கள் எல்லாமே மண்டையில் ஓட்டை போட்டால் எப்படி தாங்க முடியும், இறந்து போயிருக்கிறாங்க. அப்போ இந்த நோய்க்கு சிகிச்சை என்பது உலகத்தின் மற்ற பகுதிகளும் கூட இந்த மாதிரியே தான் இருந்திருக்கு. பெரும்பாலும் இது ஒரு மாந்திரிகமாக பேய், பிசாசு இப்படியாகத்தான் ஒரு மனிதனுடைய நோய் கருதப்பட்டிருக்குது. இது அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு அவனுடைய எதிர்ப்பு சக்தி, கிருமி, தொற்று இப்படி எந்த அறிவுமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. அதற்கடுத்து இந்த பிணங்களை அறுத்து பகுப்பாய்வு செய்வதற்கு, இந்த உடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாகங்களை பார்ப்பதற்கு ஒரு காலத்தில் அனுமதி கிடையாது. கிறிஸ்தவ தேவாலயங்களின் ஆட்சி முறை இருந்த காலத்தில் இது மத ரீதியாக இது தடுக்கப்பட்டிருந்தது. அப்படி உடம்பை திறந்து பார்க்கக்கூடாது, அது குற்றம் அப்படின்னு அந்த மத குருமார்கள் கடுமையாக எச்சரிச்சிருந்திருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் இந்த நோய்கள் வருவதற்கு பேய் பிசாசிகளின் மீது காரணத்தை போடுவது முட்டாள்தனம் என்று துணிச்சலோடு சொன்ன முதல் நபர் இவர் தான். விஞ்ஞான ரீதியாக மருத்துவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். இவர் ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். அதே போல மனித உடலில் இரத்தம், சளி, பித்தநீர், கருப்பு பித்தநீர் என்று 4 வகையான திரவங்கள் இருக்கின்றன. இதில் எந்த திரவத்தின் அளவு குறைந்தாலும் சரி, அதிகமானாலும் சரி நோய் வரும் அப்படின்னு கேலன் அப்படின்னு ஒரு துருக்கி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சொல்றார். அப்போ அவர் இன்னொன்னு சொல்றாரு, பலாயிரம் வருடங்களாக கிரேக்கர்கள் கொண்டிருந்த கருத்து உண்மைதான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. எதுனா, உடம்புல 4 திரவங்கள் இருக்கு, அது கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் வைத்தியம் பார்க்குறவங்க யார் அந்த காலத்துலன்னா மந்திரவாதிகள் தான் வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. அவங்க ஏதோ சொல்லி ஏதோ மூஞ்சில தெளித்து இது வைத்தியம்ன்ற மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இதயம் அப்படிங்கிறது என்ன, இதயங்கிறது என்ன, உடம்புக்குள்ளேருந்து அது துடிக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளப்பட்டது 16ஆம் நூற்றாண்டுகளில் தான். கிறிஸ்தவ தேவாலயங்களின் அதிகாரம் சரிய ஆரம்பித்த போது இறந்து போனவர்களின் உடம்பை வைத்து அனாட்டமி படிக்க உலகுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதை எடுத்து இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டம் பற்றிய உலகத்துக்கு இருந்த தவறான கருத்துகள் 1628ஆம் ஆண்டு வில்லியம் ஹார்வி என்ற ஆங்கிலேய விஞ்ஞானியால் தகர்க்கப்பட்டது. அவர் தான் கண்டுபிடிக்கிறார், உடம்புல இரத்த ஓட்டம் இருக்கு, இது போகும் இரத்த நாளங்கள், இதய துடிப்பு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறார். இப்போ பாக்டீரியாக்கள் அதிலிருந்து மனிதனை காப்பாற்றும் தடுப்பு மருந்தை லூயி பாஸ்டியூர் கண்டுபிடிக்க மனிதனுக்கு முதல் முறையாக
இப்போ பாக்டீரியாலேருந்து ப்ரூஃப் அப்படி ஒரு கவசம் மாதிரி ப்ரூஃப் கிடைச்சிருக்கு. பாக்டீரியா ப்ரூஃப் கவசம் கிடைத்தது. ஏறக்குறைய இதே காலகட்டத்தில் தான் அனஸ்தீசியாவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை எடுத்து பல நோயாளிகளின் வீடுகளில் அவங்களா வீட்டு வைத்தியம்னு அறுத்துக்கிட்டு இருந்ததை மருத்துவமனைக்கு அந்த மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஏன்னா மருத்துவமனையில் அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சைகள் அந்த காலத்தில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சதே பெரிய ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பாக சொல்கிறாங்க ஸ்டெத்தோஸ்கோப்பை. அது இந்த காலம் வரைக்கும் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இதய துடிப்பை பார்ப்பதற்கு அந்த காதை நெஞ்சில் வச்சு தான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு பிரெஞ்சு டாக்டர், அவர் பேர் ரெனே, அவருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். பெண்களின் மார்பில் காதை வச்சு கேட்க அவர் கூச்சப்பட்டு அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் ஸ்டெத்தோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே காலகட்டத்தில் கலீலியா தெர்மாமீட்டர் கண்டுபிடிச்சாரு. தெர்மாமீட்டர் ஒரு புது வடிவம் எடுத்தது. அதற்கு பிறகு எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாங்க, எண்டோஸ்கோபி கண்டுபிடிச்சாங்க. இப்படி வரிசையாக கண்டுபிடிச்சிட்டே வர்றாங்க. அதுக்கடுத்து கண்டுபிடிக்க முக்கியமான கண்டுபிடிப்பு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்ச பென்சிலின். இது ஒரு ஆன்டிபயோட்டிக். இது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பல நோய்களை எதிர்த்து போர் புரிய மனிதனுக்கு ஒரு புது ஆயுதத்தை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். அதன் பின்னர் மருத்துவ வளர்ச்சி இன்னைக்கு பார்க்குறோம், எவ்வளவோ மாறிடுச்சு இல்லையா? அந்த வளர்ச்சியெல்லாம் அதன் பின்னர் தொடர்ந்து நடந்ததான். இசிஜி, ஸ்கேனர் அப்படின்னு பல சாதனங்கள் வந்தன. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையிலேருந்து இதே மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும், டெஸ்ட் டியூப் பேபிலேருந்து குளோனிங் வரை மருத்துவம் 4 கால் பாய்ச்சலில் அபார வேகத்தில் முன்னேறியது அப்படின்னு சொல்கிறாரு கட்டுரையாளர். ஆனால் ஒவ்வொரு முறை புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன பாடுபட்டாங்க அப்படின்றப்போ, இந்த டாக்டர்கள் மருந்து கண்டுபிடிச்ச மருந்தை வச்சு வைத்தியம் பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நோயை தனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு, நோய் கிருமியை தாங்கள் செஞ்ச மருந்தை அவங்களுக்கு கொடுத்து பரிசோதித்து தான் இந்த டாக்டர்கள் இந்த மருந்தை கண்டுபிடிச்சதா இந்த கட்டுரையில் சொல்கிறாங்க. அவர்கள் பல தியாகங்களை செய்து தான் இந்த மனித இனத்தை நோயிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு இந்த கட்டுரை முடியுது. இதில் கடைசியாக முடியும் போது சில விஷயங்களை சொல்லிடுறாரு. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மூலிகைகளை கொண்டு வியாதிகளை குணப்படுத்தும் முறையை இந்தியா கற்றிருந்தது, அது உண்மைதான். அனாட்டமி பற்றிய விவரங்களே இல்லாமலேயே பல அறுவை சிகிச்சைகளை செய்யும் வித்தைகளை கூட அவர்கள் கற்றிருந்தார்கள் அப்படிங்கிறாரு. அறுவை சிகிச்சைகள் நம்ம நாட்டு வைத்தியத்தில் மூலிகை வைத்தியம் பண்ண காலங்களில் செஞ்சாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன் அப்போது பிளாஸ்டிக் சர்ஜரியே கூட செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இவர் சொல்கிறாரு கட்டுரையாளர். எனக்கு அதை பற்றி தெரியலை. ஆனால் இந்த டாக்டர்ஸ்களுடைய மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் தியாகங்களும் அதனால் அவர்கள் கண்டுபிடித்த மருந்துகளும் தான் இன்னைக்கு நம்ம ஒரு சுகமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியுது அப்படிங்கிறத இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று இந்த கட்டுரையை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.